இன்று டே 17 நம்மளோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்தாச்சு. ட்ரெயினில் செம கூட்டம் பிகாஸ் ஆஃப் தைப்பூசம். காலையில் தான் ஃப்ரீ ஆச்சு. காலையில் இங்கே செம பனி வேற, காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. நம்ம அண்டி பிள்ளைக்கு வந்து அண்டை நாடு வேற எதுவும் இல்லை, பெங்களூரு தான். டிடிஆர் கிட்ட டிக்கெட்டை காட்டிட்டு வீடு போகிற வழியில் இந்த பையன் நல்லா ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருந்தான். வெயிலுக்கும் பனிக்கும் நல்லா சுகமாக இருந்திருக்கும் போல காலை தூக்கிட்டு படுத்திருக்கான். இவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நானும் வீடு வந்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சது நைட் ஆகிடுச்சுன்னு. ஸோ நைட்டுக்கு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். 30 நிமிஷம் வாக்கிங் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பேக் அண்ட் பைசப் ஒர்க் அவுட். ஸோ அதுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கை அண்ட் பேக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மைண்டில் ஒரு சாங் ஓடிட்டு இருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, மட்டி மட்டீம் டீம் தாரா மட்டே மாட்டேன் டீம் தாரா அதே கூட்டோஷி தாரா அட்டி மாட்டீம் டீம். நானும் இதை பாடிக்கிட்டே பேக் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹேங்கிங்கு, அதை தொடர்ந்து புல்லப் பண்ண வரலைன்னா பரவாயில்லை, ஹேங்கிங்கோட முடிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நெகட்டிவ் புல்லப்பாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு லேட் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். புல்லப் முடிச்சுட்டு நான் அப்படியே ரோயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரோயிங்கு ஃபஸ்ட்டு நான் ரிவர்ஸ் கிரிப்பில் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவு அப்டாமின் கிட்டே கொண்டு வாங்க கையை. அடுத்து அது நார்மல் ரோயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வெயிட்டெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது பெரிய பொருளாக எடுத்துகிட்டு வாங்க. அதை முடிச்ச உடனே நான் 1ஆம் ரோயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 1ஆம் ரோயிங்கு முடிஞ்சளவு ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்குறதுக்கு கிணத்துல வந்து தவளை மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம லேட் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். லேட் ஸ்ட்ரென்தன் ஆனால் தான் நம்மளோட மொத்த பாடியுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் லேட் ஒர்க் அவுட் முடிச்சோடனே நான் ஆரம்பிச்சது பைசப் கேர்ள். அது முடிச்சோடனே ஹேமர் கேர்ள் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 கூட எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இது பண்ணும்போது தான் எனக்கு முதுகு லெக்குன்னு சொல்லி எல்லாமே பிச்சுக்குச்சு. இப்போ தான் எனக்கு முட்டை போடுற கோழியோட வலி என்னன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது. ஸோ மனிதர்கள் சார்பாக கோழிகளை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ மன்னிச்ச கோழியை வெட்டி அதை குழம்பு வச்சு நம்ம டயட் ஃபுட்டாக சேர்த்துக்கிட்டாச்சு. அதுதான் இன்றைக்கான டின்னர்.